அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு தோசையை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட அரிசியை சேர்க்காம நல்ல புரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இந்த தோசையை தைராய்டு இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை 1 கப், கருப்பு கொண்ட கடலை இருக்கு பாத்தீங்களா அது 1 கப், சிறுபருப்பு அதாவது பாசி பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். எந்த பவுல்ல நீங்க அளக்குறீங்களோ அதே பவுல் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமா வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி 3ல இருந்து 4 தடவையாவது நீங்க வாஷ் பண்ணி எடுக்கணும். அழுக்கு இல்லாத மாதிரி தெரியும். நீங்க நல்ல கைய வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா பருப்புல உள்ள அழுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வந்துரும். நான் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி போய் இருக்கும். சோ இது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்க்க போறோம். அரைக்கும் போது பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 பூண்டு பல்லு, கொஞ்சமா இஞ்சி, பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 வரை நீங்க எடுத்துக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஜீரகமும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு மைய அரைச்சாலுமே இதுல பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொரகொரன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு கொரகொரன்னு இருக்கும். ஆனா கையை வச்சு பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 2 பேட்சா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 நாளைக்கு நீங்க 2 நேரமும் தோசை சுட்டு சாப்பிடலாம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாவு நிறைய நான் செஞ்சிருக்கேன். இந்த மாவோடு பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க புளிக்க வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்ல விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி இழுத்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பிரிஞ்சு வருது இல்ல, அழகா பொங்கி வந்திருக்குங்க. இது கரெக்டா நம்ம அளவு சேர்த்தனாலதான் இந்த மாதிரி நமக்கு தோசை மாவு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சதும் என்னடா செய்ய அப்படின்னு தோணாம தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 2 தோசை சுட்டமா சாப்பிட்டமா வெயிட்ட கம்மி பண்ணமான்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் சேர்த்திருக்க அளவோட நீங்க பாதி அளவு கூட எல்லாமே எடுத்து நீங்க தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்றதுக்கே அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சுங்க. நல்ல கிறிஸ்பியா வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஹை புரோட்டீன் தோசை பார்த்தாச்சுல. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.